வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, பெங்களூர் ஸ்டைலில் எங்கள் அம்மா கைப்பக்குவத்தில் இறால் தொக்கு செஞ்சுருக்காங்க. அருமையாக இருக்கும், டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இறால் எடுத்துக்கிட்டால் 1/2 கிலோ இறால் வாங்கினதுக்கு வாஷ் பண்ணி இவ்வளோ தான் இருக்குங்க. இதில் ஒரு கருப்பு கோடு இருக்கும், அது நேக்க நம்ம எடுத்துடணும். இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், சோம்பு, பிறகு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை, தக்காளி பழம், மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் நான் போடும்போது சொல்கிறேன். இப்போது நம்ம சின்ன வெங்காயம், பட்டை, லவங்க, சோம்பை அரைச்சிக்கலாம் தனியாக. நல்லா கொரகொரப்பாக அரைக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். எப்போவுமே கொரகொரப்பாக அரைச்சா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் ஒரு மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். மண் பாத்திரத்தில் செய்யும்போது ஒரு கிராமத்து சுவையும் சேர்ந்து வரும் நமக்கு. இப்போ ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் நல்லா காயட்டும். எங்கள் அம்மாவுடைய கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து கேட்பாங்க, எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் வந்து கேட்பாங்க. எங்கள் அம்மா 3 மெத்தடில் இந்த குழம்பு செய்வாங்க. ஒன்று கடலைப்பருப்பு போட்டு செய்வாங்க, ஒன்று புளி ஊற்றி செய்வாங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன். அவங்க முறையிலே தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஆயில் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்திட்டேன். பெரிய வெங்காயம் அது நல்லா ஓரளவு வதங்கின பிறகு நம்ம பேஸ்ட்டு, அதாவது அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து வதக்கணும். எல்லோருக்கும் அவங்கவுங்க அம்மாவுடைய கைப்பக்குவம் தாங்க ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் எனக்கும் தான். எந்த ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் உணவுகள் செய்தால் கூட அது அவ்வளவு டேஸ்ட்டாக செய்வாங்க எங்கள் அம்மா. அவங்க கிராமத்துக்காரர், அதனால் நல்ல ஒரு டேஸ்ட் அவங்க உணவில் இருக்கும். இப்போ நான் அதாவது அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க, அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கைப்பக்குவமெல்லாம் எங்கள் அம்மாக்கிட்ட தான் நான் கற்றுக்கல, சும்மா பார்ப்பேன், அவ்வளவுதான். நான் கற்றுக்கிற மெனக்கெடவே இல்லை. எங்கள் அம்மா செய்யும்போது அப்பப்போ சும்மா எட்டி பார்க்கும்போது இப்படி தான் செய்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி பழம் போடுங்க. வெங்காயமும் நிறைய போட்டிருக்கோம், தக்காளி பழமும் போட்டிருக்கோம். நல்லா வதங்கட்டும். இதில் நான் உப்பு சேர்த்திருக்கேங்க. இப்போ கொத்தமல்லி தலையும் சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு நல்லா கலந்து விடலாம். தக்காளி பழம் நல்லா கரையிற மாதிரி வேகட்டும். பாருங்கள், தண்ணி எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. பேச்சுலர்ஸ் கூட சீக்கிரமாக செஞ்சு இதை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் அரைச்ச விழுது இதில் சேர்த்தியாச்சுங்க. தேங்காய் போடாமல் கூட இது செய்யலாம். நிறைய வெங்காயம், நிறைய தக்காளி பழம் போட்டு நம்ம செஞ்சோம்னா தேங்காய் தேவையில்லை. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி காரமும் நம்ம சேர்த்தணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அதை சேர்த்தும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் குளிர்ச்சி தரக்கூடியது ஒன்று, வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றும். அதனால் எந்த குழம்புக்கும் தேங்காய் போடுறது ரொம்ப நல்லது தான். இப்போ நான் தேங்காயெலாம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு வாஷ் பண்ணி வச்ச இறாலை இதில் சேர்த்துறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி நான் சால்ட் போட்டிருக்கேன், அந்த சால்ட்டே கரெக்டாக இருந்தது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போங்க இந்த தேங்காய் அரைச்ச விழுது, இந்த தக்காளி பழம் தண்ணி, இதுலேயே தான் இந்த தொக்கு வேகணும். நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். தண்ணி அவ்வளோவா இதுக்கு தேவைப்படாத, வேணுமென்னா கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான், அது உங்களுக்கு காட்டலை. நிறைய ஊற்றி செஞ்சால் இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் போயிடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். பிரியாணிக்கு, சப்பாத்திக்கு, வெள்ளை சாதத்துக்கு, எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.